ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, CapCutல நோ இன்டர்நெட் கனெக்ஷன், எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம், சைன் அப் ப்ராப்ளம் அது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணுறது, CapCut நியூ ப்ரோ வெர்ஷன் 15.0.0 எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். இது போல வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே CapCut யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். முதல்ல நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஓல்டு CapCutஐ அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்க நியூ வெர்ஷன் 15.0.0 கொடுத்துருக்கோம். அந்த வெர்ஷனை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அது வழியா உள்ள போயிட்டு நியூ வெர்ஷன் CapCutஐ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆகலைன்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு பவர் VPN சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி முதல்ல வர இந்த பவர் VPN-ஐ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பவர் VPN-ஐ பற்றி ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துங்க. இப்போ முதல்ல பவர் VPN-ஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் கண்ட்ரி சூஸ் பண்ணுங்க. அந்த கண்ட்ரியில் இப்போ எந்த கண்ட்ரியில் டவர் நல்ல வேரியேஷன் நல்லா இருக்கோ அந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பேக் வந்துட்டு பவர் VPN ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணோன்னா ஆட் வரும். ஆடை ஸ்கிப் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடுன்னு இருக்கும் பாருங்கள், அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ண கண்ட்ரியோட இன்டர்நெட் ஸ்பீடு அப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அந்த இன்டர்நெட் ஸ்பீடு நல்லா இருந்துச்சுன்னா CapCutஐ ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வேறு கண்ட்ரி சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ CapCutஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ணுங்கள். CapCut இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் CapCutஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் முதல்ல செட்டிங்கில் போயிட்டு பிஸ்னஸ் கிரியேட்டர் மோட ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ கீழே இருக்கிற டெம்ப்ளேட்னு இருக்குடா, டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். இது போல் நல்லா யூஸ் ஆகும். அதில் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்களா. இது மாதிரி டெம்ப்ளேட்டை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இப்போ CapCutல உள்ள ப்ரோ வெர்ஷனை போய்ட்டு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது சைன் அப் கேட்டுச்சுன்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு குரோமில் போய்ட்டு டெம்மெயில் ஓப்பன் பண்ணி டெம்மெயிலேருந்து இமெயிலில் காப்பி பண்ணி கொண்டாந்து CapCutல போட்டு சைன் அப் பண்ணிடுங்க. எப்படி இதை சைன் அப் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை போய் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வாங்க அந்த வீடியோக்குள்ள எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு ஷார்ட்டாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓப்பன் பண்ணிட்டு டெம்மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெம்மெயில் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஒரு லிங்க் கொடுப்பாங்க, இமெயில் ஐடி. அந்த இமெயில் ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு திரும்ப குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் போய் CapCut சைன் அப்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு முதல்ல வர லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்த இமெயில் ஐடி அதில் கொடுத்து பாஸ்வேர்டு கேட்கும். அதில் உங்களுக்கு தோன்ற பாஸ்வேர்டு ஏதாச்சும் போட்டுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு பர்த்டே கேட்கும், அதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே சைன் அப் பண்ணிடுங்க. சைன் அப் பண்ணிட்டு இப்போ அந்த இமெயில் ஐடியை அப்படியே எடுத்துகிட்டு வந்து CapCutல போட்டு CapCutஐ சைன் அப் பண்ணிக்கோங்க. இப்போ போயிட்டு ப்ரோ எஃபெக்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். இது போல் நல்லா யூஸ் ஆகும். இந்த மாதிரி ப்ரோ எஃபெக்ட்ஸை இந்த மாதிரி ப்ரோ எஃபெக்ட்ஸ் எல்லாம் உங்கள் எடிட்டிங் வீடியோவில் வச்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எடிட்டிங் பண்ணிட்டு இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எந்த பிரச்சனையும் வராமல் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.